ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து அருமையான ஒரு ரிச்சான கிரேவி தான் செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு செமையாக இருக்கும். இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமான கிரேவிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இது வந்து பிஸ்னஸ் கூட பண்ணிடலாம். இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம வந்து ஒரு பொருளெல்லாம் போட்டு கலந்து வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சாறு, இந்த சைஸ் இருக்குது எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறேன். இது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கொஞ்சமாக உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மட்டும் போட்டு கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ரொம்ப அருமையான ஒரு கிரேவி இது. இந்த கிரேவி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா எண்ணெய் இல்லாமல் வறுத்து நம்ம அரைக்கணும். அடுத்து இது ஊறட்டும், அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குள்ளார இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன், கொத்தமல்லி, ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு அரைக்கை கூட இல்லை, இப்படி கொஞ்சம் எடுத்தோம்னாக்கா கஸ்தூரி மேத்தி இந்த அளவுக்கு. இது தூளாந்தனால எல்லாம் உளுந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு புடி கூட இல்லை, ஒரு கால்வாசி அந்த அளவுக்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, இந்த மாதிரி ஒரு 4 சைஸ் பட்டை, 1 கிலோ சிக்கனு அதனால் அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பாதாம் எடுத்துருக்கிறேன். 10 பாதாம், ஒரு 10 முந்திரி. இதெல்லாம் போட்டால் தான் அந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும். நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு செய்யும்போது இந்த மாதிரிலாம் போட்டு செய்யலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே பாதாம் முந்திரியில் நம்ம வச்சுருப்போம். எதுக்குமே பாயாசம், இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுருப்போம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் இது வந்து இதில் வறுத்துக்கணும். நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். தீஞ்சிராமல் நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம கஸ்தூரி மேத்தியெல்லாம் போட்டிருக்கறனால கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிரும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். அதாவது பொடி பண்ணிட்டு வரணும். தண்ணியில் ஊற்றாமல் பொடி பண்ணிட்டு வரணும். இது நல்லா ஆறட்டும். அது 1/2 மணி நேரம் சிக்கன் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கடாயை வச்சுருக்கிறேன். கடாயை வச்சு ஒரு 150 கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து 100 கிராம் டம்ளர் தான் இது. சிக்கன்லேயே எண்ணெய் வரும், கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. 100க்கு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ எண்ணெய் காயிட்டும். அதுக்குள்ளே இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸு, கொஞ்சம் பெருசு தான், ஒரு 3 வெங்காயம் வந்து நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம வந்து எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் வரணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதமாக கொஞ்சம் வதங்கினா போதும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஊற வச்ச சிக்கன் இதில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து இந்த ஊற வச்சுக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சம்பழம் சாறு இதெல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறோம். நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் இதை மட்டும் நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும்.
இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன்லேயே நல்லா வந்து தண்ணி விட்டு வரும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடுங்க. கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். அது என்னென்ன சேர்க்கறதுன்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டிங்கன்னா கலர் மாறும், தண்ணி விட்டு வரும். அப்போ மறுபடியும் நம்ம அடுத்தது என்ன செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஏங்க சிக்கன்லேயே தண்ணி ஊற்று வருது. நான் இந்த தண்ணியுமே ஊற்றலை. எல்லாத்துக்குமே தெரியும் சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ன்ட்டு. இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 150 கிராம் தயிர் ஊற்றிக்கிறோம். இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம அந்த சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம், கிரேவிக்கு இல்லை. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். அப்புறமேட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறணும், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்பப்போ கிளறி விடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் சிக்கன். தயிர் ஊற்றுறதுனால நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம தயிர் ஊற்றுறது. இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த பிஸ்னஸ்லாம் சமையல் பண்ணும்போது சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு தெரியாது. அவங்களுக்காக எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் கையை தொட்டுட்டு இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னாக்கா வெந்துடும். வெந்து ஒரு பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நூலாக வரும். இல்லை எங்கள் வசந்தான் காட்டும்போது வந்துச்சு. இப்போ வரமாட்டேங்குது, சுடுது. இந்த மாதிரி வந்து சுடுது. இந்த மாதிரி வந்து நூலாக வரணும். சிக்கன்லேருந்து இப்படி நூல் வந்து பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி நூலாக வந்துச்சுனாலே சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னாக்கா ரப்பர் மாதிரி ஆயிடும். இது பாருங்க, இந்த மாதிரி சிக்கன் வெந்துச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நூலாக வரும். இதுதான் வந்து சிக்கன் வெந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா வெந்துடும். ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். அப்படி உங்களுக்கு வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா தான் உள்ளே வரைக்கும் போய் வேகும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுக்கிறேன். நீங்கள் காரம்லாம் பார்த்து போடுங்க. நம்ம மிளகுத்தூள் ஊற வைக்கும்போது போட்டிருக்கிறோம், அரைக்கும் போது மிளகாய் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து அடுத்தது இந்த பொடி, மிக்சியில் வறுத்து அரைச்சி வச்சுக்கிற பொடியை போட்டுக்கலாம். வறுத்து அரைச்ச பொடி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து உப்பு காரமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பத்தலையோ அது போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சிம்மில் வச்சிங்கனாக்கா இந்த மசாலா பொடியெலாம் வந்து நல்லா சிக்கனுக்குள்ளே போய் நல்லா இறங்கி நல்லா செமையாக இருக்கும். நான் வந்து இந்த கலரில் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கலராக வேணும்ன்ட்டு நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு அந்த கலரே போதும் அப்படின்னு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான், அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போட்டு நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா செமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பார்த்தா எங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் இப்படியே வேக வைக்க போகிறேன். இவருங்க எலும்புலேருந்து கறியெல்லாம் வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. எண்ணெய் பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்து மிதக்குது பாருங்கள். ஓரமெல்லாம் மிதக்குது. எனக்கு வந்து இந்த அளவே போதும். நான் வந்து சப்பாத்தி பூரிக்கு தான் வைக்க போகிறேன். சாப்பாட்டுக்குமே மத்தியானம் லஞ்சுக்கு இதை தான், நைட்டுக்கு வந்து சப்பாத்தி பூரிக்கு தான் வைக்க போகிறேன் நான். இந்த அளவுக்கு வந்து கிரேவி ஆட்டம் இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்கிறேன், இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான்.
சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மகாராணி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பூரி, சாதம் இப்படி நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அருமையான ஒரு சைட் டிஷ், ரிச்சான ஒரு சைட் டிஷ் இது. இதில் வந்து நம்ம வந்து பாதாம், முந்திரியெல்லாம் போட்டு அரைச்சி போட்டிருக்கிறோம். இதுக்கு தக்காளியும் தேவையில்லை, தேங்காயும் தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. ஈஸியாக சிம்பிளாக பிஸ்னஸ் கூட பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் சிரிக்காதடி வரவே மாட்டேங்குது. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.